பக்கவாத நோயாளிகள் கை மூமெண்ட் கொண்டு வருவதற்காக நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் ஒரு குச்சியை வச்சு கைக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். இப்படி ஒரு குச்சி எடுத்துங்க. இதை முதல்ல ஸ்ட்ரைட்டாக நீட்டிக்கணும். முதல்ல அவங்க பிடிக்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்னா கெட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கி வச்சுக்கணும். கொஞ்சம் நல்லா எக்ஸசைஸ் பண்ண விரிச்சிக்கலாம். நேராக பிடிச்சி 1 2 1 2 இந்த மாதிரி ஒரு 5லேருந்து 10 தடவை எப்படியோ பார்த்துங்க. அடுத்ததாக இப்படி திருப்பி வச்சிடணும். இதுவுமே அந்த டிஸ்டன்ஸ் வந்து அவங்களால முடிகிறத வச்சு பார்த்துக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா நீங்கள் யாராவது பக்கத்தில் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். வச்சு தூக்கணும். 1 2 1 2 இந்த மாதிரி. அடுத்ததாக நம்ம பிடிச்சிட்டு இந்த எல்போ மூமெண்ட்டுக்கு கொண்டு 1 2 1 2 இதெல்லாம் இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு பண்ணுவோம். 2 1 2 இதுதான் டிஸ்டன்ஸை பிடிச்சிட்டு முதல்ல அவங்க கொண்டு வர முடியலன்னா நீங்கள் யாராவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மூமெண்ட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக பண்ணிடுவாங்க. ரொம்ப டயர்டானாங்கன்னா இடையில இது கேப் விட்டுக்கணும். இந்த மாதிரி அவங்க காலையிலையும் சாயங்காலமும் ரெகுலராக பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அப்படி ஸ்ட்ரென்த்தாக இந்த கையை அவங்க நேராக தூக்கினா மட்டும்தான் ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக அவங்க செய்யும்போது கைக்கு ஒரு நல்ல மூமெண்ட்டு கிடைக்கும். அவங்க மூமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கான ஸ்ட்ரென்த்தும் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த எக்ஸசைஸை சொல்லிக் கொடுங்க. இதோட ரிசல்ட் எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.